சங்கீதம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல தாவீது, இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் அப்படின்ட்டு எழுதுறாரு. அப்போ ஒரு மனுஷனுடைய ஆவியில பிசாசு கலந்தான் அப்படின்னா அவன் பொய்யை தான் பெற்றெடுப்பான். நாம நினைக்கலாம், ஒருத்தன் 1000 பொய் சொன்னாதான் இல்ல 2000 பொய் சொன்னாதான் பொய்யன் அப்படின்ட்டு. இல்லங்க, ஒரு பொய் சொன்னாலும் அவன் பொய்யன்தான். இங்க தாவீது என்ன சொல்றாரோ அதேதான் இயேசு கிறிஸ்து யோவான் 8ல சொல்றாரு. பிசாசானவன் பொய்க்கு பிதான்னு சொல்றாரு. அப்போ வெறும் பொய் பேசினாதான் பொய்யா? இல்ல, உண்மையில கொஞ்சம் பொய்ய கலந்தாலும் அது பொய் தான். ஏன்னா ஏதேன் தோட்டத்துல பிசாசு சொன்னது பாத்தீங்கன்னா உண்மை மாதிரியே இருக்கும், ஆனா அதுல பொய்ய கலந்துருக்கான். என்ன ஒரு கலப்படம் பாத்தீங்களா? அதனால சபையில போதிக்கிறவங்க ஜாக்கிரதையா போதிக்கணும். ஏன்னா காணிக்கை பெட்டி மேல கண்ணு வச்சுட்டு உண்மையில பொய்ய கலந்தா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது பொய் தான். அதனால மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஆவியில இணையும் போது நம்ம பொய்ய பெற்றெடுக்க மாட்டோம், கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். சிந்தித்து பாருங்களேன்.